ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது முறுக்கு வத்தல் தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரேஷன் அரிசியில் தான் நான் செஞ்சுருக்கேன். ரேஷன் புழுங்கலரிசியில் தான் நான் இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் புழுங்கலரிசி எடுத்துகிட்டு நல்லா 1 கேஜி அளவுக்கு எடுத்துகிட்டு நான் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு ஒரு நாள் காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அதுக்கப்புறம் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதில் தான் நம்ம இன்றைக்கி இந்த முறுக்கு வத்தல் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வத்தல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக காரம் வச்சு செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் முறுக்கு வத்தல் செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக. இது சாம்பார் சாதத்துக்கு, அதுக்கப்புறம் ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன், அகலமான குக்கரு. இதில் நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 5 டம்ளர்னால் அதாவது 5 கப்புன்னு எடுத்துக்கலாம். நான் மாவு 2 டம்ளர் அதாவது அரை கேஜிக்கு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் கல்லுப்பு தான் சேர்க்க போகிறேன். இது 1/4 பாக அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்துடாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை கூட நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து கொடுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், இப்போ நான் மூடி வைக்க போகிறேன். அதுக்குள்ளேயும் நம்ம மாவு எடுத்துருக்கிறது காமிக்கிறேன் நான். பாருங்கள், இது புழுங்கலரிசி, இது ரேஷன் புழுங்கலரிசி தான். நான் நல்லா கழுவிட்டு 1 கேஜி அளவுக்கு எடுத்து கழுவிட்டு எனக்கு இப்போ எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் நான் எடுத்து இப்போ செய்ய போகிறேன். இப்போ தண்ணி நல்லா தள கொதிக்குது. இப்போ கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம், இல்லைன்னா கட்டி தட்டிடும். இப்போ பாருங்கள், நான் மாவு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் ஒரு கட்டை வச்சுருக்கேன், அதில் தான் நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம அப்போ தான் நமக்கு கட்டி ஆகாது மாவு. இப்போ இது நல்லா கொதிக்குது. நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாவெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரே முறை சேர்த்துட்டேன் மாவு. நீங்கள் ஜாஸ்தி மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க, சிம்மிலே வச்சுடுங்க. இது இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி இந்த மாவு மேலெல்லாம் கவர் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கலரி கொடுத்துடலாம். நம்ம களி கலர்ற மாதிரி இதை நல்லா கலரி கொடுக்கணும். கட்டி இல்லாமல் நம்ம கலரி கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு கட்டி தட்டாது. இந்த மாதிரி நம்ம செய்யும் போது மாவு கட்டிப்படாது. சிலருக்கு மாவு இது தண்ணியில் போட்ட உடனே கட்டி ஆகிடும். எந்த பாருங்கள், நான் இது கட்டியே ஆகாது. நான் காமிக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதே மாதிரி நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த கட்டை வச்சு இது களி கலர்ற கட்டை தான் இது. இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்து கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மாதிரி வெந்திருக்கு இதுன்னு. நம்ம கையில் தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் இது நல்லா வேக வைக்கலாம் நம்ம. இப்போ கையில் தண்ணி தொட்டுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ஒட்டவே இல்லை. ஆனாலும் கூட இது இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம அதிலே வச்சு நம்ம வேக வைக்கலாம். இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி செய்யும் போதும் நமக்கு கட்டிவே படாது. அப்போ நம்ம முறுக்கு சுடும் போது நடுவில் கட்டாவாது இது. இப்போ நான் மூடி வச்சிடறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற அரை கேஜி மாவுக்கு 5 டம்ளர் தண்ணி கரெக்டாக சரியாக போகும். இல்லை இது தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஸ்டவ்லேயே வச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் நல்லாவே ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கட்டில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு காலையில் நம்ம ஒரு 6 மணி 7 மணிக்கு எடுத்துன்னு போயிட்டு மாடி மேலே. இப்போ நான் மேலே ஒயிட் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். நான் காமிக்கிற மாவு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாவு இந்த மாதிரி இருக்கும். காலையில் ஆனதும் நம்ம இப்போ இது ஒரு முறை நல்லா கலரிட்டு நம்ம சுடு தண்ணியானா போட்டுக்கலாம், இல்லை பச்சை தண்ணியானா சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு முறை கலரிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு குழாயில் நம்ம முறுக்கு மாதிரி பிழியலாம்.
இப்போ நான் வந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள். எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு மாதிரி செய்யலாம். நம்ம வந்து முறுக்கு மாதிரி தான் செய்யணும்னு இல்லை, வேறு மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். இது வந்து மோட்டா முறுக்கு செய்கிற அச்சு. இந்த அச்சு வச்சுட்டு நம்ம வந்து முறுக்கு மாதிரி பிழிஞ்சு கொடுக்கலாம். இல்லை முறுக்கு குழாயில் நீங்கள் வேண்டான்னு நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் கூட போட்டு ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கு மாதிரி செய்யலாம். இது நல்லா முறுக்கு மாதிரி நம்ம பிழிஞ்சு கொடுத்துடலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இது வந்து நல்லா காஞ்ச பிறகு எண்ணெயில் போட்டதும் நல்லா பெருசாக வரும். அதனால நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் முறுக்கு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த முறுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம இந்த வத்தல் ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும் இந்த வத்தல் செய்யும் போதும். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு 3 நாள் ஆகும் இது காயறதுக்கு. வெயில் நல்லா இருந்துச்சுனாக்கா 2 நாள்லேயே காஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இது வந்து இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுடணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சிடலாம் நம்ம வெயில்லையே. இந்த முறுக்கு வத்தல் வந்து நல்லா காஞ்ச பிறகு நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் டே எப்படி வருதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி முறுக்கு வத்தல் செஞ்சுட்டு நம்ம வந்து ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கணும்னா நமக்கு வந்து 1 இயர் வரைக்கும் இது கெட்டாமல் நல்லாவே இருக்கும். அடிக்கடிக்கு நம்ம பொரிச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இது வந்து நெக்ஸ்ட் டே, இது செகண்ட் டே ஆயிடுச்சு. நான் முறுக்கு வந்து நல்லாவே வந்திருக்கு. இது வந்து காஞ்ச உடனே துணியிலேருந்து வெளியே நல்லா ஆறாமல் வெளியே வந்துடும். இது வந்துட்ட பிறகு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிக்கலாம். இப்போ வந்து நான் நல்லா 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். இப்போ வந்து நான் பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து முழுகிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா பொரியும். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லாவே காயணும். காஞ்ச பிறகு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா நல்லா பெருசாக முறுக்காக வரும் நமக்கு. பாருங்கள், இந்த வீடியோவில் எவ்வளோ நல்லா பெருசாகுது. நம்ம வந்து செஞ்சுருக்கிற வத்தல் முறுக்கு. இதுக்கு வந்து சோடா எதுவும் போடல, ஈவன் லெமன் கூட நான் போடல. தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாவு கூடவே. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா பொரிச்சிருக்கேன். நான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த முறுக்கு வத்தல் வந்து நல்லா வரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் புழுங்கல் அரிசியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே வரும் இது. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, அப்புறமா நம்ம வந்து ஈவினிங் டீ டைமுக்கு கூட நம்ம வந்து 2 பொரிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு வத்தல். ஸோ இந்த சம்மருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கு வத்தல். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதே வீடியோவை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்ரீலங்காலேருந்தெல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை. அதுக்கப்புறம் லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒரு முறுக்கு உடச்சி காமிக்கிறேன். வத்தல் முறுக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான் இந்த வத்தல் முறுக்கு செய்யுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது ரொம்ப நேரம் விட்டுடாதீங்க, கலர் வந்து மாறிடும். ஸோ இந்த சம்மருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக்ஸ் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.